Dear children, we learnt about parts of a plant during our last class. Today, we are going to see about different kinds of plants. போன கிளாஸ்ல நம்ம பிளான்ட்டோட பார்ட்ஸ் பத்தி படிச்சோம். இந்த கிளாஸ்ல என்ன படிக்க போறோம்? Different kinds of plants. என்னென்ன types of plants இருக்குன்னு பார்க்க போறோம். Shall we get into the lesson? Look at this image, children. There are a variety of plants in one single image. ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கு, ஒரு செம்பருத்தி செடி இருக்கு, பம்கின் செடி இருக்கு. ஸோ குட்டி குட்டியாக நிறைய செடிகள் இருக்கு. அப்புறம் புடலங்காய் காய்ச்சி தொங்குது. ஸோ நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பிளான்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ we saw that stem is the most important part of a plant. ஸ்டெம் தான் ஒரு பிளான்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ லுக் அட் தீஸ் different varieties of plants. Their stems are totally different. Okay? So, we are going to group the different kinds of plants into 5 based on the size and nature of their stems. Those 5 kinds of plants are herbs, shrubs, climbers, creepers and trees. ஹர்ப்ஸ்னா ரொம்ப சின்ன செடிகள், மூலிகை செடிகள்னு சொல்லலாம். ஷ்ரப்ஸ்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டெம்மோட ஓரளவுக்கு மீடியமான சைஸில் இருக்கிற செடிகள். கிளைம்பர்ஸ்னா ஸ்டெம் ரொம்ப வீக்காக இருந்து அதால் நிற்கவே முடியாமல் வேற ஒரு செடி மேலேயோ இல்லைன்னா செவுத்து மேலேயோ படர்ற செடிகள். படர்ந்து போகும் தெரியுமா? ஏறி படர்ந்து போகும், அது கிளைம்பர்ஸ். க்ரீப்பர்ஸ் அப்படின்னா தரையிலே தவழ்ந்து போகும், அதால் படரக்கூட முடியாது. ஏன்னா அதோட வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் பயங்கர ஹெவியாக பெருசாக இருக்கும், அதனால தரையிலேயே தவழும். அதுதான் க்ரீப்பர்ஸ். ட்ரீஸ் உங்களுக்கு தெரியும், ட்ரீஸ்னா மரங்கள். ட்ரீஸ்க்கு பெரிய ட்ரங்க் இருக்கும், பெரிய ஸ்டெம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வச்சு ஃபர்னிச்சர்லாம் பண்ணுவாங்க, ரைட்? ஹர்ப்ஸ் ஆர் ஸ்மால் பிளான்ட்ஸ் வித் thin and soft stems. Most of them live for a few months only. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹர்ப்ஸ் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு அம்மா வாங்குவாங்க இல்லையா, புதினா, கொத்தமல்லி, கீரை, புல் எல்லாமே ஹர்ப்ஸு கீழே வந்துடும். ஓகே, தே ஆர் வெரி ஸ்மால் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஷ்ரப்ஸ். ஷ்ரப்ஸ் ஆர் ஸ்மாலர் தேன் ட்ரீஸ். மரங்களை விட குட்டியாக இருக்கும், ஆனால் ஹர்ப்ஸை விட பெருசாக இருக்கும். தே ஹாவ் மெனி ஸ்டெம்ஸ் தட் க்ரோ க்ளோஸ் டு த கிரவுண்ட். The stems are thin but hard. தின்னாக இருந்தாலும் இந்த ஸ்டெம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்கும். Shrubs live for several years. Examples of shrubs are shoe flower, செம்பருத்தி, oleander, அரளி, jasmine, மல்லிகை. எல்லா செடியும் பார்த்துருப்பீங்க இல்லையா? The third kind is climbers. Climbers have weak stems and they need support to climb and grow. அதாவது அதோட ஸ்டெம்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். கிளைம்பர்ஸோட ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அது வந்து கொடி மாறி படர்ந்து தான் போகுமே தவிர அதால் தனியாக நிற்க முடியாது. அது கொஞ்சம் மாதங்களுக்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராட் பீன்ஸ், ஸ்னேக் கார்ட் அண்ட் ரிச் கார்ட், பீர்க்கங்காய், புடலங்காய் அண்ட் அவரைக்காய், இது எல்லாமே கொடிகள் அந்த வகையை சேர்ந்தது, கிளைம்பர்ஸ். ஓகே, the next type is the creepers. Creepers are plants that have weak stems. Creepers-உம் climbers மாதிரியே தான், அதுக்கும் weak stems தான் இருக்கும். பட் அதால் climbers மாதிரி மேலே படர்ந்து கொடி மாதிரி போக முடியாது, தரையிலே தவழ்ந்து தான் வளர முடியும். ஏன்னு சொன்னீங்க அப்படின்னா அதோட வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் ரொம்ப பெருசாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். அதனால் அந்த வெயிட்டோட அது மேலே படர்ந்து போக முடியாது, கீழே தரையில் தவழ்கிற டைப் தான் creepers. ஓகே, எக்ஸாம்பிள் பம்கின், பூசணிக்காய், வாட்டர்மெலன், தர்பூசணி, மஸ்க்மெலன், முலாம்பழம். And there comes the 5th type of plant kind called trees. Big and tall plants are called trees. They have hard and thick woody stems called trunks. Trees ஓட stems என்ன சொல்லுவாங்க? Trunks னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹியூஜாக இருக்கும்.
ட்ரீஸ் ஹாவ் மெனி பிரான்ச்சஸ், அதுக்கு நிறைய கிளைகள் இருக்கும். தே லிவ் ஃபார் மெனி இயர்ஸ், ரொம்ப வருஷங்களுக்கு ட்ரீஸ் வந்து இருக்கும், அப்படியே இருக்கும். ஓகேங்களா, அதாவது பட்டு போகாமல் அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீ, ஆலமரம், கோகோனட் ட்ரீ, தென்னை மரம், மாமரம். ஓகே, நவ் kindly complete this worksheet children. Match the type of the plant to the image correctly. Call me for any doubts children. Thank you.